பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட ரொம்ப அழகான ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ஏசாயாவின் புஸ்தகம் 32 அதிகாரம் 17 வசனம் இப்படி சொல்லுகிறது, நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமாம். ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல அழகா அந்த வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் வாசிக்கிறேன், கவனிங்க. Doing what is right will bring peace and rest. When my people do that, they will stay calm and trust in the Lord forever. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே ஆசீர்வாதங்கிறத விட நிம்மதி இருக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பொருளாதாரத்துல நிறைய இருக்கு. கையை தட்டுனா வேலைக்காரங்க வரங்க இருக்கிறாங்க, இன்னும் நிறைய காசு பணம் பேரு புகழ் எல்லாம் இருக்கு. ஆனா மனசுல நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாம நிறைய பேரு கோடி கணக்குல வச்சுக்கிட்டு நிறைய மனுஷர்களுடைய பவரை வச்சுக்கிட்டோம் நிம்மதி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ தேவன் நமக்கு நல்ல நிம்மதியான ஒரு வழியை காண்பிக்கிறார். என்ன வழி அப்படின்னா, நீதியான பாதையில நடக்கிற ஒரே காரியம். நாம் நீதியான பாதையில எது நீதி எது நன்மை அப்படின்னு சொல்லி அறிந்து செயல்பட வேண்டும். நீதி அப்படிங்கிறது என்ன? உண்மை. உண்மையான மனுஷனுக்கு துணையா இருக்கணும், உண்மையான வழியில நடக்கணும், உண்மையை பேசணும், உண்மையான காரியங்களை பார்க்கணும், பேசணும், கேட்கணும். இந்த உண்மையான காரியத்துல நம்ம நிலையா இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு நல்ல ஒரு நிம்மதியை கர்த்தர் தருவார். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல, நல்லா கவனிச்சு பாருங்க. சமாதானம் உண்டு, சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையா, என்றும் உள்ளது. அதாவது பர்மனண்டா ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு சமாதானத்தை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். அப்ப யார் தர முடியும்? இந்த நீதியான பாதை தான் நமக்கு தர முடியும். ஆண்டவர் தராருன்னு சொல்லி மொட்டையா நான் பேச விரும்பல. கர்த்தர் நமக்கு வழியை காமிச்சிருக்கிறார். கர்த்தர் தருவேன்னு சொன்னாரு, சமாதானத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா எதன் மூலமா சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, நீதியான பாதையில நீங்களும் நானும் உண்மையா நடக்கும் போது. இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க, நம்முடைய இருதயத்துல நம்ம உண்மையா நடக்கிறோமா? உண்மையான காரியத்தை பார்க்கிறோமா? உண்மையான காரியத்தை பேசுகிறோமா? உண்மையான காரியத்தை சிந்திக்கிறோமா? உண்மையான காரியத்தை தான் கேட்கிறோமா? எல்லாம் மாயை, எல்லாம் பொய். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்களும் நானும் கொஞ்சமாவது ஸ்டெப் எடுக்கணும். நம்மளால முழுசா மாற முடியாது. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் கொஞ்சமாவது மாறணும், ஆண்டவரே நான் நீதியின் பாதையில நடக்க தேவன் எனக்கு கிருபை செய்யப்பான்னு சொல்லி நீங்க உண்மையான ஜனமாய் நீங்க நடந்து கொள்ள முயற்சி எடுத்து பாருங்க. கர்த்தர் கிரியை செய்வார். இது நிமித்தம் என்ன ஆகும் தெரியுமா? நீங்களும் நானும் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுவோம். இதோ தேவன் கொடுக்கிற சமாதானம் இந்த வசனத்தின் மூலமா பார்க்க போனா, இதோ எந்த காசும் எந்த பேரும் புகழும் இல்லைன்னா கூட கர்த்தர் நமக்கு சமாதானமாய் நடத்தவும் நித்தமும், அதாவது பெர்மனண்டான ஒரு சமாதானத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நிறைய பேர் பாருங்க, இப்போ நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், கோடி கணக்குல வச்சிருக்கிறவங்க சமாதானத்தை தேடி எங்கெங்கயோ அலையிறாங்க. இந்த வசனத்தின்படி நாம் வாழ்ந்தோமானால் எங்கேயும் அலைய வேண்டாம். நித்திய சமாதானத்தை தேவ சமூகத்துல இந்த வசனத்தின் மூலம் பெற்றுக் கொள்ளலாம். தயவுசெய்து ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இதோ சமாதானத்தை அடைவதற்கும் இரு தகப்பனே ஒரு பெர்மனண்டான ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கும் தேவரீர் எங்களுக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுத்திருக்கிறீரப்பா. இதோ நீதியின் பாதையில நடக்க எங்களால முடியாது, ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நீர் நடத்துவீராக. நீதியான பாதையில நடக்கவும் இதோ செயல்படவும் தேவரீர் கிருபை செய்யும். தொடர்ந்து எங்களுக்கு சமாதானத்தை தாரும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும், கூடவே இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, நீதியான பாதையில் நடந்து கொள்ளுங்க, எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.